இன்னைக்கு ஒருத்தர் கிடையாது, நான் மட்டும் தான் வீட்டில். என்கிட்ட கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், தனியாக இருக்க பயமா இல்லையா, போர் அடிக்காதா, என்ன பண்ணுவேன்னு. என்ன பண்ணுவேன், சும்மா இருப்பேன், மல்லாக்கு படுத்திருப்பேன். அப்புறம் திடீர்னு டிவியை போட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பார்ப்பேன். இஷ்டம் போல் இருப்பேன், இல்லைனா ஒன்றுமே பண்ண மாட்டேன். சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக எப்படி சந்தோஷப்படவே இருந்தேன். எனக்கு திடீர்னு நாக்கு வறண்டு போயிட்டு தண்ணின்னு பார்க்க வீட்டில் ஒரு சொட்டு தண்ணியில் எல்லாத்தையும் கவுத்தி பார்த்தாச்சு. அப்புறம் குடுன்னு கேனத்துக்கிட்டு போனால் 30 நிமிஷம் ஆகுமா. சரி, அவசரத்துக்கு 1 லிட்டர் பாட்டில் வாங்கி குடித்த பிறகு தான் வயிற்றுக்குள்ளே ஒரு வழி பாதையெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கினா அதை 1000 வாட்டி வெளியே போட்டுட்டு அப்புறமா அதை வீட்டுக்கு போட்டு அடித்து துவைச்ச பிறகு தான் கறி துணிக்கே ப்ரொமோட் பண்ணுவேன். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கேன், அநியாயமாக புது ட்ரெஸ் சாயம் போயிட்டு எப்படி போச்சு, எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் இந்த கை சதனா குறையன்னா பீட்ரூட்டு கேரட் எடுத்து சீவனா போதும் போல் இருக்குது. 2 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் போல். என்ன கைவலி. அப்புறம் லாஸ்ட் டைம் முட்டை குழம்பு வைக்கும்போது மூஞ்சி பூசிங்க 2 மாதமாக தழும்பாயிட்டு. இன்றைக்கி பண்ணும்போது அந்த ஞாபகம்னா பிள்ளைக்கு வந்து போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சந்தோஷமாக பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் என்ன, என் கணவருக்கு தான் கொடுத்து வைக்கல. அதை